இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னா மனை விற்பனை, வீடு விற்பனை இது எல்லாமே டிவி, நியூஸ் பேப்பர், அப்புறம் போஸ்டர் இதிலெல்லாம் பார்க்க முடியுது. நம்ம இந்தியர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பான்மையான பகுதி ரியல் எஸ்டேட் தான் அடைச்சிட்ருக்கு. இந்தியாவில் ரியல் எஸ்டேட் துறை 2021 200 பில்லியன்லேருந்து 2030 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13% ரியல் எஸ்டேட்டோட பங்களிப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தாலும் நம்மளோட இந்தியர்களின் முதலீட்டில் பாதிக்கு மேலே ரியல் எஸ்டேட் இருப்பது சரிதானா, அல்லது இதை விட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் ரீசன். இந்தியர்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு அதிக கவனம் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. சொந்தமாக வீடு, மனை இதெல்லாம் இருந்தால் கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தை சொந்த தேவைக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறனால இதை ஒரு பாதுகாப்பான முதலீடாக நினைக்கிறாங்க. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையோ அவங்க ஒரு கௌரவமான சொத்தாக பார்க்கறது கிடையாது. தங்கம், ஃபிக்ஸட் டெபாசிட் இதோட கம்பேர் பண்ணும்போது ரியல் எஸ்டேட் லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்கு. இன்ஃப்ளேஷனை தாண்டி நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரியல் எஸ்டேட்டும் ஒன்று அப்படிங்கிறத மறக்க முடியாது. கடன் வாங்கி வீடு வாங்கும்போது நீங்கள் திரும்ப செலுத்துகிற அசல் அமௌண்ட்டில் ஃபினான்ஷியல் இயரில் 1.5 lakhs வரைக்கும் வரி சலுகை இருக்குது. அதே மாதிரி திரும்ப செலுத்துகிற வட்டியில் ஃபினான்ஷியல் இயரில் 2 lakhs வரைக்கும் வரி சலுகை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவான விஷயம். அப்புறம் ஒரு வீடு வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா நீண்ட கால மூலதன ஆதாயமாக பணவீக்க விகித சரிகட்டலுக்கு பிறகு 20% மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும் அப்படிங்கிறது இன்னொரு அட்ராக்டிவான விஷயம். ஆனால் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு சில ஜீரணிக்க முடியாத நெகட்டிவ் விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதிகமாக பணம் கொடுத்து வாங்கிய வீடோ அல்லது மனையோ நிலையான ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் மக்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மைதானா? ரியல் எஸ்டேட்டோட விலையும் ஸ்டாக்ஸோட விலை மாதிரி தான் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குது. ஆனால் ரியல் எஸ்டேட் விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இந்தியாவில் எந்த முறையும் கிடையாதுங்க. ஒரே தெருவில் இருக்கிற 2 இடங்கள் வேறு வேறு விலைக்கு போகிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஸ்டாக்ஸோட விலை ஏறி இறங்கினாலும் இதில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால இது வெளிப்படைத்தன்மை உள்ளதாக இருக்குது. ஆனால் ரியல் எஸ்டேட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு பல எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன், கொரோனா பேண்டமிக் இந்த மாதிரி சொல்லலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோக இதிலேருந்து லாபம் பார்க்குறதுக்கு நாம் ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறமா இதில் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ரொம்ப அதிகம். ஒரு வீடு அல்லது மனை வாங்கணும்னா முத்திரை கட்டணம், பதிவு கட்டணம், ஆவண கட்டணங்கள், கமிஷன் இதெல்லாம் சேர்த்து 14 to 15% வரைக்கும் வரும். இதை விட அதிகமாக இதோட விலை அதிகரித்தா மட்டுமே நமக்கு லாபம். இந்த மாதிரி வாங்கின வீட்டில் யாரும் வாடகைக்கு வரலன்னா அதை மெயின்டைன் பண்ணுற சார்ஜஸ் வர இருக்குது. செகண்டு, ரியல் எஸ்டேட் வெர்சஸ் ஈக்விட்டி ஃபண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நோக்கத்தில் ரியல் எஸ்டேட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட ஒரு 1% லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மிக குறைந்த அளவு லாபம் தான். கோல்டை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட ஒரு 1.5% அதிகமாக கிடைக்கலாம். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இன்ஃப்ளேஷனோட ஒரு 3% அதிகமாக கிடைக்கும். இது நடுத்தர அளவு லாபம் தான். ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட 5 to 11% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் அதிகமான ப்ராஃபிட். ஆக ரியல் எஸ்டேட்டில் எஃப்டி அண்ட் கோல்டை விட கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைச்சாலும் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட கம்மியாக தான் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. லாங் டேர்மில் ரியல் எஸ்டேட்டை விட ஈக்விட்டி ஃபண்ட் அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுக்காக நான் வீடு, மனை இதெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல. நம்ம வாழ்கிறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு அப்படிங்கிறது வேணும். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது தனி வீடாக இருந்தாலும் சரி. ஆனால் முதல்ல ஒரு வீடு, 2வது ஒரு வீடு, 3வது ஒரு வீடு அப்படின்னு அடுத்தடுத்து வீடு வாங்கிட்டே போகிறது தான் ரொம்ப தப்பு. நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும் ஒரு வீடு வாங்கிட்டு மீதி தொகையை ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இதில் லாபம் அதிகமாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ண நினைக்கிற பெரும்பான்மையான ஆட்கள் இப்போ REIT ரேட் அப்படிங்கிற திட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் இதுலேயும் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. கொரோனா காலத்தில் இதில் கொஞ்சம் கூட லாபம் கிடைக்கவே இல்லை. எனவே ஒருத்தரோட அசட் அலோகேஷன் அண்ட் ரிஸ்க் எடுக்கும் திறன் இதை பொறுத்து ரியல் எஸ்டேட்டை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10 to 15% வரைக்கும் வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். தேர்டு, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரியல் எஸ்டேட் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட். ஒருத்தர் அவரோட போர்ட்ஃபோலியோவில் ரியல் எஸ்டேட் மாதிரியான ஃபிசிக்கல் அசட்டை சேர்க்கும்போது ஒரு சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி ரியல் எஸ்டேட் சொத்தை சொந்தமாய்க்குள்ள அதிகமான பணம் செலவு பண்ணணும். ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் அதிக நிபுணத்துவம் இல்லாதவங்களாக இருக்கிறது பெரிய குறைபாடு. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் ரெரா வந்த பிறகு இதில் பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துருக்கு.
ரியல் எஸ்டேட் சொத்தை விற்று பணமாக்குறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஒரு சொத்தை விற்க பல வாரங்கள், பல மாதங்கள், ஏன் பல வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் ஈக்விட்டி ஃபண்டை 3 அல்லது 4 நாட்களுக்குள்ளே விற்று பணமாக்கிடலாம். இதையும் நாம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதிகமான பணம் தேவை. ஆனால் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மினிமம் 100 ரூபா இருந்தாலே போதுமானது. நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் காலத்தில் பென்ஷன் மாதிரி நமக்கு வாடகை பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க. ஆனால் இது தவறான முடிவு. இதுக்கு காரணம் சொத்தோட மதிப்பில் வீட்டு வாடகை அப்படிங்கிறது வெறும் 3% மட்டும்தான். இது தவிர சொத்து வரி, தண்ணி வரி, பராமரிப்பு செலவு இதெல்லாம் இருக்குது. எனவே ஓய்வு காலத்துக்காக வீட்டு வாடகை நம்பி இருக்கிறது சரி கிடையாது. உங்ககிட்ட அதிக பணம் இருந்தால் உங்கள் செலவு போக இங்கே இருக்கிற தொகையை மட்டும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகலாம். ரியல் எஸ்டேட் சொத்துக்களோட விலையை சரியாக நிர்ணயிக்க எந்த முறையும் கிடையாது. ஒரே நாளில் ஒரே மாதிரியான இரு சொத்துக்கள் வேறு வேறு விலைக்கு போகுது. ரெராக வந்த பிறகும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் வீடு மனை விற்பனையில் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான விலை தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வெளிப்படைத்தன்மைங்கிறதும் ரொம்ப அதிகம். ஒரு சொத்தோட விலை சரியாக போகலைன்னா அந்த சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது அப்படிங்கிறது அதிக செலவு வைக்கிறதா இருக்கும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாக் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் சரியாக செயல்படலைன்னா அதை விற்றுட்டு வெளியேறுவது சுலபம். அது மாதிரி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதும் ஈஸியான விஷயம். ஒரு வீடு அல்லது குறிப்பிட்ட அளவு மனையை பகுதியாக விற்க முடியாது. ஆனால் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் சொல்ல வர்றது என்னென்னா, ரியல் எஸ்டேட்டை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10% வரைக்கும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமான இடம் கொடுக்கலாம். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் கூறிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.